எஸ்ஐயே நீ நைட்டுக்குள்ளே போடணும். ஸோ அந்த காளி தான் நம்ம ஹீரோ. ஸோ இன்ட்ரடக்ஷன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒய்ஃபோட ட்ராவலிங்லாம் நமக்கு அந்த பிடிச்ச அந்த பாட்டு வந்துச்சு. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ தான் மூவி கிரெடிட் நேம்ஸ் எல்லாமே போட ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக ஓப்பன் ஆச்சு. ஸோ இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த காளி அவங்க குரூப்பில் இருந்து வெளியில் போனவன், அதுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக வெளியே போனாங்கிறது நமக்கு தெரியாது பேக் ஸ்டோரி. ஸோ இப்போ அவங்க திருப்பி கூப்பிட்றாங்க. ஸோ வழக்கமாக ஒய்ஃப் வேணான்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே போக வேணான்னு. பட் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எஸ்பியை முடிக்கணும். இந்த டீலை அக்செப்ட் பண்ணிட்டு காளி உள்ளே வந்ததுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா படம். ஸோ இந்த கதையை கேட்டோடனே இது பகன்னு போகிற அளவுக்கான ஒரு கதை. கரெக்டாக. ஸோ எஸ்பி வந்து 2 பேர்த்த போட போகாது, அதை காப்பாற்ற ஹீரோ வகாது. முதல்ல இவங்க இந்த 2 பேர் பெரியவங்க பையனும் கெட்டவங்களா நல்லவங்களா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா அந்த அம்மாவும் குழந்தையும் கொண்டுட்டாங்களா இல்லையான்னு. ஸோ இப்போ காளிக்கே இவங்களை காப்பாற்றலாமா வேணாமா, இவங்க காப்பாற்ற எஸ்ஜெஸ்கா போடணும். எஸ்ஜெஸ்கா நல்லவனா கெட்டவனா? ஸோ இதுதான் கதை ஆரம்பிக்கு. ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா கீழே கிளிக் பண்ணி பாருங்கள்.